கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சிறு சாட்சியாக இங்க நிப்பாட்டினதுக்காக நான் தேவாதி தேவனை நான் வந்து துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்க்கையில என்ன அற்புதங்கள்லாம் நடந்தது, அதிசயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத வந்து இந்த காணொளியில நீங்க பார்க்கலாம். தேவன் எனக்கு எவ்வளோ அற்புதங்களையும், அதிசயங்களையும் செஞ்சாரு அப்படின்னு பிரமிக்கத்தக்க விதமா தான் இருக்கும். கண்டிப்பா அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு விசுவாசத்த கூட்டுறதாவும் இருக்கும்னு நான் நம்புறேன். என் பேர் பிரியதர்ஷினி. நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஒரு வட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம், மூப்பன்பட்டிங்கிற கிராமத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். என் கூட சேர்ந்து 4 பேரு. அக்கா, தம்பி, தங்கச்சி. எனக்கு எங்க அம்மா, அப்பா பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப இந்துவில ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. அதிகாலைல எந்திச்சு குளிச்சு, இந்த பட்டை எல்லாம் போட்டுட்டு, சூரிய நமஸ்காரம் செய்றது, இருமுடி கட்டிக்கிட்டு நடந்தே போவாங்க. அந்த ஐயப்பன் கோயிலுக்கு நடந்தே போவாங்க. மௌன விரதம் இருப்பாங்க திருச்செந்தூர்ல. எங்களுக்கெல்லாம் கூட மொட்டையெல்லாம் திருச்செந்தூர்ல தான் போய் போட்டாங்க. ஆனா வந்து எங்க அம்மா ஆண்டவரை தெரிந்தவங்க. ஆனா டோட்டலா மறந்தே போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மறந்தே போயிட்டாங்க. அப்பா கூட அந்த அந்த வழியிலேயே நடந்தாங்க. நல்லா எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. பணத்துக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அப்பா நல்லா பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு குறையும் இல்லாம தான் நாங்களும் எங்க அம்மாவும் இருந்தோம். ஆனா ஒரு சர்டைன் டைம்ல அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு எங்க வாழ்க்கைன்னு இல்லை, எங்க அம்மாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பாவை தான் நாங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அம்மா. இப்ப அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஆச்சியும் இறந்துட்டாங்க. அதாவது எங்க அம்மாவோட அம்மாவும் நேரா 6வது மாசம் அப்பா செப்டம்பர்ல இறக்குறாங்க அப்படின்னா, ஆச்சி வந்து அதுக்கு அடுத்த மார்ச்ல ஆச்சி இறந்துடுறாங்க. அம்மாவோட கவலையிலேயே ஆச்சியும் சிக்காயி இறந்துட்டாங்க. ஸோ நாங்க வந்து எனக்கெல்லாம் வந்து எங்க அப்பா இறக்கும்போது 6 வயசு. ஸோ நாங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. 8 வயசு அக்கா, எனக்கு 6 வயசு, என் தங்கச்சிக்கு 4 வயசு, என் தம்பிக்கு 1 1/4 வயசு. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு தனி மனுஷியா 4 பேரையும் வளர்க்கணும். ஒரு பேரண்ட்ஸோட உதவியும் இல்லை, அவங்களுடைய பேரண்ட்ஸோட உதவியும் இல்லை, எங்க அப்பாவோட பேரண்ட்ஸும் ரொம்ப இதில் இறந்துட்டாங்க. ஸோ வந்து ஒரே ஹோல்டு ஆண்டவர் மட்டும்தான். ஸோ ஆண்டவரை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. நான் எப்போல்லாம் வந்து நைட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா முழங்காலே நிற்பாங்க. எனக்கு அது பெரிய ஒரு தாக்கத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்துச்சு. அந்த டைம்ல எனக்கு பெருசா தோணல. ஆனா இப்போ அதெல்லாம் நான் அந்த ஏஜுக்கு வரும்போது எப்படி அம்மா அப்படி முழங்காலே நின்னாங்க, அவங்களாலதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து என்னால அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது, ரியலைஸ் பண்ண முடியுது. அதான் வசனமே போட்டிருக்கேன். என்ன மன்னிக்கவும், என்னையும் என் வேதத்தையும் மறந்தீங்க அப்படின்னா உன்னையும் உன் பிள்ளையும் மறப்பேன்னு இருக்கு. ஆனா நம்ம வந்து ஆண்டவரையும் அவருடைய வேதத்தையும் பிடிச்சுக்கிடும் போது தேவன் அப்படி வந்து உயர்த்துவாரு. அதுக்கு நாங்க எல்லாருமே சாட்சி, உயிருள்ள சாட்சிகளா நாங்க நிக்கிறோம். அம்மா வந்து அந்த விசுவாசமா ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டாங்க. வேற எந்த ஒரு ஹோல்டும் கிடையாது. ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டாங்க. முழங்காலே வேதம் வாசிப்பாங்க. அதிகாலையில ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அதுதான் எங்களை வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து உயர்த்தி இருக்கு. நாங்க 4 பிள்ளைங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சு வேலையில இருக்கோம். அக்கா MBA முடிச்சா, நாங்க 3 பேருமே BE முடிச்சோம். எனக்கு வந்து மெரிட்லயே வந்து பிஇல சீட் கிடைச்சிது. ஆண்டவர் கிருபையில நான் படிச்சேன். அம்மா வந்து ஜெபித்து நாங்க எப்படி உயர்த்தப்பட்டோமோ அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ, உங்க பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் பாரமா இருக்கீங்களோ, பாரப்பட்டிருக்கீங்களோ, அவனுக்கு இந்த வேலை கிடைக்கல, அவன் இப்படி ஸ்ட்ரகிள் பண்றான் அப்படின்னு யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, யாருமே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. அதிகாலையில நீங்க ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா அம்மா வந்து நாங்க நிறைய இடத்துல வந்து அந்த பண கஷ்டம்னு ஒண்ணு வந்துச்சு அப்பா இறந்ததுக்கு அப்புறம். அதுல வந்து ரொம்ப சோர்ந்துருவோம். ஆனா அம்மா வந்து அப்படி நாங்க அழுது அப்படி பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த சமாதானம் அம்மாவை நிரப்புச்சு. எது இல்லாட்டாலும் தேவன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உயர்த்தப்படுவோம். உங்க பிள்ளைங்களுக்காக பாரத்தோட இருக்கீங்களா, கவலையே படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. தேவன் எப்படி நடத்துறாருங்கிறத வந்து அதிசயமா இருக்கும் பார்க்க முடியும். எங்க ஊர் ஜனங்க எல்லாருமே அப்படிதான் எங்களை பாக்குறாங்க அதிசயமா. எப்படி இவங்க 3 பிள்ளைங்களையும் வந்து 4 பிள்ளைங்களையும், 3 பொண்ணுங்க, ஒரு பையன், 4 பிள்ளைங்களையும் எப்படி இப்படி பிள்ளைங்க எல்லாம் படிச்சு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு மற்றவங்க கண்களுக்கு அது ஆச்சரியமா இருந்ததுங்கிறது போல ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை வந்து தேவன் உயர்த்துவார். உங்க பிள்ளைங்களை உயர்த்துவார். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா உயர்த்தப்படுவாங்க. நான் வேலைக்கு போயிட்டு நான் வந்து BE முடிச்சிட்டு எனக்கு வேலை கிடைக்கல.
எப்படின்னா நான் பிஇ படிக்கும்போது நிறைய கேம்பஸ் வரும். ஒரு 20 கேம்பஸ் கிட்ட ஆன் கேம்பஸ் வந்துச்சு. ஆனா எனக்கு ஒன்லயுமே நான் செலக்ட் ஆகல. நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். ரிட்டன்லயே நான் கிளியர் ஆக மாட்டேன். ஆனா நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து ஓரளவுக்கு நான் அவுட்ஸ்டாண்டிங்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால எல்லா டீச்சர்ஸே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி நீ ரிட்டனே கிளியர் ஆக மாட்டேங்கிறன்னு. ஏன்னா நான் வந்து காலேஜ்ல போர்ட்லலாம் நான் என்ன எழுத சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்ஸை சால்வ் பண்ணுவேன். அப்படிப்பட்ட எனக்கு ரிட்டன்லயே எனக்கு வந்து வேலையில கிளியர் ஆகாது. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ரொம்ப. அதுக்கப்புறம் வேலை தேடி நான் வந்து சென்னைக்கு போய் ஒரு ரூம் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி நானும் வேலை தேட ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அது இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு டிலே ஆகுது அப்படின்னா அது தேவன் நம்மளை வந்து இன்னும் கிட்டி சேர்க்கறதுக்காக தான். அவர் அலோவ் பண்றதுங்கிறத வந்து எனக்கு அப்போ புரியல. அப்போ வந்து ஐயோ நம்ம அம்மாக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுக்க முடியலையே, இன்னமும் அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்குமே. ஏன்னா மாசம் மாசம் நான் வந்து பிஜிக்கு காசு கொடுக்கணும், மெஸ் பில் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நான் மறுபடியும் அம்மா கிட்ட கேட்குற மாதிரி இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுவேன். அப்போ அந்த எங்களுடைய பிஜிலேயே அங்க வந்து ஒரு சர்ச் இருக்கு. சிஎஸ்ஐயோட சர்ச் தான், லயோலா சர்ச்னு சொல்லிட்டு. எங்களுக்கு நாங்கள் லயோலா காலேஜுக்கு பின்னாடி தான் அந்த பிஜி. ஸோ அந்த சர்ச்சில் ஒரு வயசான ஃபாதர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அந்த அவர் எடுக்கிற எல்லாத்துக்குமே நாங்கள் போயிடுவோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும், அவளும் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவ தான். ஆனால் வந்து அவளுக்கு வந்து சரி நம்ம அவளுக்கு ஆண்டவருடைய அன்பு ருசி பார்க்கறதுக்கு ஒரு 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 சான்ஸாக இது கிடைச்சது. ஸோ அவளும் நானும் ஒன்னாவே போவோம். சர்ச்சுக்கு வெனஸ்டே பைபிள் ஸ்டடி இருக்கும், ஃப்ரைடே ஈவினிங் ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்கும், திருப்பி சண்டே இருக்கும். எல்லாத்துக்குமே போயிடுவோம். போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அப்போ அதை வந்து அந்த ஃபாதர் நோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எதுக்காக எங்கே இருக்கீங்க என்னன்னு எங்களை விசாரிக்கும் போது நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் வேலை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். கவலையே படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது அப்போ 10 days ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் டெய்லி காலைல வாங்க, 5 மணிக்கு ப்ரேயர் இருக்கு, 10 days முடியறதுக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு தைரியமா இருந்துச்சு. அந்த வார்த்தைகளையும் நாங்க வந்து பிடிச்சுக்கிட்டோம். காலையில 5 மணிக்கு வந்து சர்ச்சு. ஸோ நாங்க 4:30க்கெல்லாம் குளிச்சுட்டு, அந்த பிஜியில் வெந்நியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் போட முடியாது. ஸோ நாங்களே பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போவோம். சர்ச்சுக்கு போயிட்டு அந்த டெய்லி போவோம். அப்போ அந்த அந்த அவர் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து அந்த 11 days முடியறதுக்குள்ள தேவன் எனக்கு வந்து ஐபிஎம்ல வேலையை கொடுத்தாரு. என் ஃப்ரெண்டுக்கும் அந்த டைம்ல கிடைக்கல. ஆனா அடுத்து 10 நாள்லயே ஐபிஎம்ல இன்னும் ரெஃப்ரெஷர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் டைரக்டா இன்டர்வியூக்கு எடுத்து அவளும் செலக்ட் ஆயிட்டா. அது வந்து ஒரு பெரிய அற்புதம் தான் என் வாழ்க்கையில. அப்போ என்னன்னா இதுல என்ன இன்னொன்னுன்னா, என்னோட கிளாஸ்ல டாப்பர் அவங்கெல்லாம், நான் வந்து ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் தான் நான் காலேஜ்ல. ஆனா அந்த பையன் வந்து அவ டாப்பர். அவங்கெல்லாம் வந்து டாப்பர்ஸ் கூட மட்டும்தான் பேசுவாங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படி இப்படின்லாம் போவாங்க. நம்மலாம் அதெல்லாம் இல்லை, போய் காலேஜுக்கு போவோம் வருவோம் அப்படிதான். அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, பிரியா உனக்கு ஐபிஎம்ல வேலை கிடைச்சிருக்காம ரொம்ப சந்தோஷம், எங்களுக்குலாம் வந்து இந்தியன் பேஸ்ட் கம்பெனில தான் நாங்கள் பிளேஸ் ஆனோம், ஆனா நீ வெயிட் பண்ணதுக்கு உனக்கு வந்து யுஎஸ் பேஸ்ட் கம்பெனி கிடைச்சிருக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி தேவன் வந்து நம்மளை வந்து குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர், உயர்த்துகிறவர், ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் உட்கார வைக்கிறவர். அவருடைய வார்த்தைகள் எதுவுமே பொய்யாகாது. நம்ம வந்து அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது அவர் நம்மளை வந்து உயர்த்துவாரு, நம்ம முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாரு. அந்த 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 செகண்ட் வந்து ஐ ஃபெல்ட் ரியலி சோ குட். நான் எல்லாத்தையும் சொன்னேன், அம்மா இப்படிலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வேலையும் ஜாயின் பண்ணேன். காட்ஸ் கிரேஸ்ல கர்த்தரை நம்பி இருக்கிறோன்னு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்ங்கிறது போல நான் ஒண்ணுமே இல்லை. அதை என்னை வந்து தேவன் உயர்ந்த இடத்துல வச்சாரு. பிரபுக்களோட ஞானிகளோட உட்கார செய்யற மாதிரி தேவன் வந்து என்னை உயர்ந்த இடத்துல வைத்தார். யாரெல்லாம் நீங்க இப்ப சோர்ந்து போயிருக்கீங்களோ எல்லாரும் நீங்க ஆண்டவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க, ஆண்டவரை நம்புங்க, உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவீங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு சாட்சியை சொல்வீங்க எல்லாருக்கும். தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சாரு, நான் வேலை இல்லாம இருந்தேன், தேவன் எனக்கு வேலை கொடுத்தாரு, பண கஷ்டத்துல இருந்தேன், கடன்ல இருந்தேன், அந்த மாதிரி எவ்வளவோ காரியங்கள்ல தேவன் வந்து உங்களுக்கு கிருபை பாராட்டுவாரு. கர்த்தரை நம்புங்க, உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவீங்க. நான் இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லணும்னா, சின்ன பிள்ளையில ஒரு 3rd standard 4th standard படிக்கும்போது துரமாமான்னு ஒரு மாமா வந்து எங்க வீட்டுக்கு வருவாங்க ப்ரேயருக்கு, எங்க ஊருக்கு வருவாங்க. அப்போ வந்து இந்த சார்ட்ல எழுதி வசனங்களை எழுதி பின்னாடி வச்சு கொடுப்பாங்க யாருக்கு. நாங்க வந்து ஒரு ஃபன்னா தான் அப்படி எடுப்போம், வாக்குத்தத்தம் அட்டைன்னு. அப்போல்லாம் எங்களுக்கு அது வாக்குத்தத்தம் அப்படி எதுவுமே தெரியாது, அந்த வயசு. அப்போ அப்படி எடுக்கும்போது அதுல வந்து உன் எல்லையை பெரிதாக்குவேன் அப்படின்னு வந்து ஒரு வசனம் வந்தது. அப்போ அந்த மாமா வந்து அதை பார்த்துட்டு என்ன முதுகுல தட்டிக்கிட்டே சொல்றாங்க, நீ வெளிநாடுலாம் போவ போல, உன் எல்லையை பெரிதாக்குவேன் தேவன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசனம் என்னோட இருதயத்துல இருந்துச்சு. நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 3வது வருஷத்திலே வந்து எனக்கு வந்து ஆன்சைட்ல
எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது லண்டன் போறதுக்கு. அப்போ அந்த வசனம் எவ்வளவு உண்மை இல்ல. தேவன் வந்து ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டா அது நமக்கு தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அந்த ஆண்டவர் பெரிதான கிருபையில நான் ஆன்சைட்டு போயிட்டு வந்தேன். நல்லபடியாக தேவன் இருக்கவும், அங்கேயும் வேலைகள்லையும் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய கிருபையையும் கரத்தையும் என்னால பார்க்க முடியும். எல்லா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லயும் தேவன் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு வந்து தேவன் அந்த அந்த நேரத்துல என்ன பண்ணணுங்கிற அந்த ஞானத்தை கொடுத்து என்னை வழி நடத்தினாரு. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோட யூகேக்கும் போயிட்டு வந்தேன் தேவனுடைய கிருபையில. அடுத்து திருமண காரியத்துன்னு சொல்லும் போது நான் கண்டிப்பா இதை சொல்லணும். எங்க அம்மா வந்து இப்படி அப்படி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. எங்களுக்கும் அப்படி இப்படி அப்படி மாப்பிள்ள எதையுமே நாங்க பார்க்கல. ஏசப்பா அம்மா ஜெபிக்கிறது இதுதான். எங்க அக்கால இருந்து எனக்கு, என் தங்கச்சிக்கு, தம்பி எல்லாத்துக்குமே ஏசப்பா உமக்கு சித்தமானால் இதை வாய்க்க பண்ணுங்க. இது ஒரு அலையன்ஸ் வர்றாங்கன்னா ஏசப்பா உங்களுடைய சித்தம் இல்லைன்னா இதை தடுத்து போட்டுருங்க. தடுத்து போடுறதும் உங்களுடைய சித்தம் தான், வாய்க்க பண்றதும் உங்களுடைய சித்தம் மட்டும்தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. வேற எதுவுமே எங்க அம்மா இது பண்ண மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு யாரு மேட்சா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க அம்மா இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. ஏதாவது அலையன்ஸ் வருதா, பயம் பயமோ எதுவுமே இருக்காது. பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அந்த பயமே இருக்காது. தேவன் இருக்காருங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான், அந்த விசுவாசம் மட்டும்தான். ஆண்டவரே உமக்கு சித்தமால இதை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஒரு சில அலையன்ஸ் அக்காக்கெல்லாம் கூட ஸ்டாப் ஆயிருக்கு. அது எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் தான். அவருக்கு அந்த அலையன்ஸ் நமக்கு மேட்ச் இல்லை அப்படிங்கறத நாங்களே ஃபீல் பண்ணிட்டோம். ஓகே தேவன் நமக்கு சித்தமானது மட்டும்தான் வாய்க்க பண்ணுவாருன்னு. அதே போல ஆண்டவர் கிருபையில என்னுடைய கல்யாணம் ரொம்ப அருமையா நடந்தது. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்களுடைய திருமணம் நடந்தது. காரியம்லாம் நீங்களும் ஏதாவது ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்க ஏதாவது முடிவெடுக்கணும், இல்ல நம்ம வந்து திருமண காரியமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னா நீங்களா அனலைஸ் பண்ணிட்டு இதுல பிளஸ் எது மைனஸ் எதுன்னு அப்படின்னு நம்ம மனுஷ இதுல பார்த்தோம் அப்படின்னா வி மே பி ராங். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஏசப்பா உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. உமக்கு இது சித்தம் இல்லையா, தடை பண்ணி போட்டுருங்க, தடுத்து போட்டுருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இது ஆண்டோட சித்தம்னா கைகூடி வர பண்ணுவாரு. அவரை மட்டும் நீங்க வச்சு நம்புனீங்கன்னா போதும், தேவன் வாய்க்க பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம்லாம் நல்லா முடிஞ்சு நாங்க ஒரு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சோதனை எனக்கு காத்திருந்தது. என்னன்னா we were waiting for baby. ஃபர்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு அப்புறமே எவ்ரிபடி ஸ்டார்டட் ஆஸ்கிங் என்ன பேபி எங்க, பேபி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்கெல்லாம் வந்து போனேன்னா எல்லாருமே அதை பத்தி மட்டுமே கேட்பாங்க. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஒரு கட்டத்துல எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டேன், அம்மா எனக்கு வந்து நான் ஊருக்கு வரமாட்டேன், எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, என்னால யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியலன்னு. எல்லாருக்குமே தெரியும் இந்த பேபி இல்லைங்கிறது நம்ம சொசைட்டில எவ்வளோ பெரிய ப்ராப்ளம், அது எவ்வளோ எல்லாரையும் எப்படி கீழே கொண்டு போயிரும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதை வந்து நான் வந்து ஃப்ரம் த 3rd month நான் வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பாரம் வந்துருச்சு. அம்மா என் கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து என்னை குறிச்ச ஒரு பாரம் வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஆனால் எனக்கு வந்து நான் டாக்டர்கிட்டலாம் போகும்போது எல்லாமே நார்மலாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எவ்ரிதிங் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக டாக்டர் இருப்பாங்க. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஒரு ஹிந்து சகோதரி தான். அவங்க வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்குமா, உனக்கு அந்த யூட்ரஸ்ல லைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு நான் கிறிஸ்டியன் தெரியும், அதனால அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் உனக்கு தருவாருமா அப்படின்னு என்ன சொல்றாங்க. எனக்கு அப்படியே ஒரு நமக்கு கூட இவ்வளோ நம்ம ஒரு சோர்ந்து போகும்போது அந்த விசுவாசம் இல்லாம போயிருது. ஆனா அந்த இந்து சகோதரி வந்து அந்த டாக்டர் அம்மா அவங்க வந்து என்கிட்ட கர்த்தர் உனக்கு தருவாருமான்னு, கர்த்தருங்கிற அந்த வார்த்தை அது அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது அந்த வார்த்தை எனக்கு ஒரு இந்து சகோதரி மூலமா சொல்லும் போது. அப்போ தேவனே நீர் தான் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். அழாத நாட்கள்லாம் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும். ஒரு என்ன சொல்றது, பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த லேட் ஆகுது அப்படின்னாலே ஒரு ஆன்சைட்டி, ஒரு ஒரு டென்ஷன் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படியே போய் 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து சாதாரணமா ஜெபிக்கிறதுக்குன்னுலாம் இல்லை, நான் சாதாரணமாவே நான் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்பேன், ஏசப்பா எனக்கு 40 ஃபெயிலியரா அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் இல்லை, கண்டிப்பா அவர் வந்து நம்மளை ஃபெயில் பண்ண விடவே மாட்டாரு. நம்ம அதுக்கு வந்து ஆன் டைம் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிஸ் டைம். அதாவது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறாரு. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கு. அவருக்கு தெரியும் எந்த டைம்ல நமக்கு கொடுத்தா நம்ம எப்படி வச்சிருப்போம் அப்படிங்கிறது.
ஸோ நான் வெயிட் பண்ணேன். ஆனாலும் அது இட் இஸ் நாட் ஈஸி. நாங்க அத கோத்ரூ பண்ணது ஈஸி கிடையாது. அப்போ நாங்க இருந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சர்ச் இருக்கு. ஹோலி மவுண்டைன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்ச்ல தினமும் காலையில 5 மணிக்கு பிரேயர் வைப்பாங்க அந்த அங்கிள். அவங்களுக்கு ஹி இஸ் அபவ் 60. அந்த வயசுல கூட காலையில சர்ச்சை திறந்து 4:45 சர்ச்சை திறந்து லைட் போட்டு ஒரு 10 பேர் தான் வருவாங்க. அவங்களுக்காக ஒரு 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 பாட்டு பாடி, ஒரு வசனத்தை வாசித்து, அதுல ஒரு குட்டி மெசேஜ் கொடுத்து ஜெபிக்க வைப்பார். மத்தவங்களையும் ஜெபிக்க வைப்பார். அதுக்கு நாங்க போக ஆரம்பிச்சோம். நானும் அம்மாவும் நாங்க அந்த வீட்டுக்கு அந்த ஷிஃப்ட் ஆகி போனோம். ஸோ தேவன் எங்களுக்கு அனுகிரகமா ஒரு சர்ச்சையும் கொடுத்தாரு, ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை கொடுத்தாரு. ஸோ நாங்க அங்க காலையில டெய்லி 5 மணிக்கு போவோம் அங்க சர்ச். ஸோ மறுபடியும் இதே தான் சொல்ல வரேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்ங்கிறதுக்கு அந்த அதிகாலை ஜெபம் ரொம்ப சீக்கிரமா கிரியை செய்யுங்கிறதுக்கு நான் சாட்சி. ஸோ நாங்க காலையில ஜெபம் பண்ண போவோம். அதே மாதிரி 10 days வந்துச்சு. தினமும் காலையில ஒரு நாள் கூட விடாம அம்மா அப்பா என் கூட இருந்தாங்க. ஸோ அம்மா, நானு, இவங்க 3 பேரும் போவோம் சர்ச்சுக்கு. அங்க இன்னொன்னு ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். அதுக்குள்ள ஒரு ஒரு ஆறுமுகம்னு ஒரு பிரதர் அந்த சர்ச்சுக்கு காலையில வருவாரு. காலைல அதிகாலையில அவர் ஒரு ஹிந்து சகோதரர். ரொம்ப கடன் பிரச்சனை. அப்போ அவர் வருவாரு. இந்த மாதிரி பாஸ்டர் அவருக்காக ஜெபம் பண்ணுவாரு. ஒரு நாள் என்ன சொல்லிட்டாரு, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதரை ஜெபம் பண்ண சொன்னாரு. என்னுடைய இதயம் அப்படியே உடைக்கப்பட்டுருச்சு. எப்படின்னா, அவருக்கு ஜெபம் பண்ணவே தெரியல. அவர் இருதயம் ஃபுல்லா கலங்கி போயிருக்கு. அவர் ஜெபம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரே என் பொண்டாட்டிய பிள்ளைய காப்பாத்துங்க, என் பொண்டாட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இத மட்டும்தான் அவர் சொன்னார். அவர் இருதயம் ஃபுல்லா பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அந்த அந்த ஒரு சென்டென்ஸ் தான் அவர் ஃபுல்லா ஜெபம் பண்ணாரு. அழுதுகிட்டே ஜெபம் பண்ணாரு. அது என்னுடைய இருதயத்தை ரொம்ப உடைச்சிச்சு. அப்போ அந்த முடிஞ்சிருச்சு. நாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்க பெங்களூர் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவரை பத்தி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அவர் கடன் எல்லாம் மாறிட்டுமா, அந்த கடன் கொடுத்த அவர் சேட்டுக்காரர் போல. அவங்க ஏதோ சண்டை போட்டு அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. கடனை யாருக்குமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நில்லாயிற்று அவங்களுடைய டெப்ட் எல்லாமே. எவ்வளவோ பெரிய அற்புதம் இல்ல தேவன் செஞ்சது. இப்படி அதே மாதிரிதான் இந்த சர்ச்சுக்கு நாங்க காலைல போய்கிட்டு இருந்தோம். அதிகாலையில தேவன் கிருபையா எனக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிச்சு எனக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கு கிருபை பாராட்டினார். ஆனா இதுல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. தேவன் இயற்கையாகவே கர்ப்பம் தரிக்க எனக்கு கிருபை பாராட்டினாரு. ஏன்னா அதுக்கு முந்தின 2 மாசத்துக்கு முன்னாடி லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்த்தோம், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா லேப்ரோஸ்கோபிலையும் ஒன்றும் வரல, ஒண்ணுமே இல்லை, எவ்ரிதிங் நார்மல் சொன்னோடனே நாங்க இதுக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தா ஏதாவது மெடிசன் கொடுக்கலாம். சரி, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, இந்த மெடிசன் கொடுத்துட்டா உங்களுக்கு இனிமே நீங்க நார்மல் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிரச்சனையே இல்லை. அப்ப என்ன மெடிசன் கொடுக்க முடியும்? தேவன் அந்த அந்த நேரத்துல உண்மையிலே அதை சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே எங்களுக்கு தெரியல. ஆனா டாக்டர் அம்மா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க சீக்கிரம் கன்சீவ் ஆயிருவீங்க அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த மெடிசன் எதுவுமே எடுக்கல. தேவன் அவருடைய பெரிதான கிருபையில என் கர்ப்பத்தை தொட்டு என் கர்ப்பத்தின் கனியை வாய்க்க பண்ணினாரு. எனக்கு கன்சீவ் ஆகி எனக்கு நான் நார்மலா எனக்கு பேபியை டெலிவர் பண்ண, எனக்கு என் பையன் பிறக்கும்போது 4 கிலோ. ஆனா நார்மல் டெலிவரியில தேவன் பிறக்கிறதுக்கு கிருபை பாராட்டினாரு. இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமானது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு டெலிவரி ஆகி நான் வார்டுக்கு வரும்போது எங்க அம்மா கிட்ட அந்த சிஸ்டர் சொன்னாங்க, உங்க பேபி பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க என் கூடயே கூட்டிட்டு வந்திருக்காங்க இன்னொரு சிஸ்டர் அந்த பேபியை. அப்ப அம்மா நினைச்சுக்கிட்டாங்க அது வேற ஏதோ பேபி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த குழந்தை, யாரோட குழந்தைன்னு தெரியல, ஏன்னா அம்மா அதை பார்த்துட்டே வர்றாங்க. அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே ஒரு சிஸ்டர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க பேபியை பிளஸ் பண்றாங்க. அப்ப அம்மா ஐயோ யார் பிள்ளையே இவங்களா பாட்டுக்கு தொடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இப்படி நினைக்கிறாங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க பெத்தவங்கன்னு அவங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கப்புறம் எங்க ரூம்குள்ள இந்த பேபியை கொண்டு வந்தோன்னே அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது என்னோட பேரனா, தேவன் இவ்வளோ அழகா மோசே மாதிரி ஒரு பேரனை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, பிரியா குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவன் அழகா தேவன் அது காட்ஸ் கிஃப்டா, பெர்ஃபெக்ட் கிஃப்டா, அருமையா தேவன் எனக்கு ஒரு குழந்தைய தந்தாரு. அப்பதான் அந்த வசனத்தை நாங்க நினைவு கூர்ந்தோம். வெகு நாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குங்கிறது போல என் பிள்ளை என் கையில வாங்கும்போது நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். எவ்வளோ நாளா இந்த பேபிக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னு சொல்லிட்டு. இப்ப யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஈவன் பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வேற எந்த காரியத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்களா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா தேவன் வாய்க்க பண்ணுவாரு. ஒண்ணுமே இல்லை, அதிகாலையில இருந்துச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, தேவன் கண்டிப்பா வாய்க்க பண்ணுவாரு. எனக்கு வாய்க்க பண்ண தேவன் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க
கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆவலோட அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவர்கிட்ட நெருங்கி சேரணும். அதுக்காக தான் இந்த டிலே. அந்த நம்ம என் பிள்ளைய வாங்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்குள்ள. ஏசப்பா உமக்கு நன்றின்னு. அவ்வளோ குண்டு குண்டுன்னு இருப்பான். 4 கிலோங்கிறப்போ அப்படியே கை நிறைய இருப்பான் எனக்கு. அவ்வளோ ஒரு பிங்க் கலர்ல அந்த டெலிவரி அந்த டிஸ்சார்ஜ் சம்மர்ல கூட பேபி கலர் பிங்க்ன்னு போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு தேவன் வந்து பர்ஃபெக்ட் கிஃப்டை எனக்கு கொடுத்தாரு. நீங்க எந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிங்களோ கண்டிப்பா அந்த இடத்துலலாம் தேவன் உங்க தலையை உயர்த்துவார். நானும் நிறைய இடத்துல வெட்கப்பட்டு போயிருக்கேன். உங்களுக்கு நான் எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு எத்தனை பேபி அப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் ரொம்ப எனக்கு கவலையா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா எந்த இடத்துலலாம் தேவன் நான் வந்து வெட்கப்பட்டு நின்னனோ அந்த இடத்துல என் தலையை தேவன் உயர்த்தினாரு. நீங்களும் ஏதாவது நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ நம்ம வெட்கப்பட்டு போயிருவோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல வெட்கப்பட்டுட்டீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. தேவன் எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்க தலையை நிமிரச் செய்கிற தேவன் அவரு. அவரு அவர் 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 பொய் சொல்ல மனிதன் கிடையாது. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே உண்மையானவைகள், சத்தியமானவைகள். ஏசப்பா நான் இந்த வார்த்தை உண்மை சத்தியம் நான் நம்புறேன்ட்டு நீங்க நம்புங்க. தேவன் கண்டிப்பா வாய்க்க பண்ணுவாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் சாராளுக்கு கர்ப்பம் செத்த நிலையில தேவன் ஒரு குழந்தையை கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு நீங்க குழந்தைக்காக வெயிட் பண்றீங்களா? தேவனே நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, அந்த சாராளை கடாட்சி தருளினான்னு. அவங்க எனக்காக அப்படி அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. கடாட்சி தருளும் ஆண்டவரேன்னு. நான் ஜெபம் பண்ணுவேன், இசப்பா என்னை கடாட்சி தருளும். ராகேல் ஜெபம் பண்ணாங்க. இவர் ராகேல் யாக்கோபு ஜெபம் பண்ணாரு. நினைத்தருளும் நினைத்தருளினா ராகேலை தேவன் நினைத்தருளினான் இருக்கு. நினைத்தருளுங்க ஆண்டவரை, என்னையும் நினைத்தருளுங்க ஆண்டவரைலாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். என்னை கடாட்சி தரலும். சாராளை கடாட்சித்த தேவன் என்னையும் கடாட்சி தரலும், என்னை நினைத்தருளும் அப்படிலாம் நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். இன்னொன்னு ஒரே என்ன சொல்ல விரும்புறேன். என்னன்னா நான் இப்படியும் ஒரு ஜெபத்தை செய்வேன். அது எப்படின்னா, இசப்பா எனக்கு ஏன் இந்த குழந்தை டிலே பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க செய்த பாவமோ இல்லை எங்க முன்னோர்கள் செய்த பாவம் ஏதாவது இருந்தா உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா, பிரேக் த செயின் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இசப்பா தேவனே பிரேக் த செயின். எனக்கு நாங்க பண்ண பாவமோ இல்லை எங்க முன்னோர்கள் பண்ண பாவமோ இருக்கு, தடையா இருக்குன்னா உங்களுடைய ரத்தம் எங்களுடைய பாவம் சகல பாவத்தையும் தீர்க்குதுன்னு நீங்க வசனம் சொல்லியிருக்கீங்க. எங்க பாவத்தையும் சாபத்தையும் உங்களுடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க அப்படின்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க உங்களுக்கு ஒருவேளை நமக்கே தெரியாம இருக்கலாம் நம்ம முன்னோர்கள் பண்ண பாவம், அது கூட ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருடைய ரத்தத்தை கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். காலையில அதிகாலையில கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் வந்து கண்டிப்பா அந்த பாவ சாபத்தை எல்லாம் அவருடைய ரத்தம் எல்லாருக்காகவும் தான் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. நம்ம பாவத்தையும் சாபத்தையும் உடைக்கிறதுக்காக மட்டுமே. அதுக்காக நம்ம வந்து தினமும் காலையில் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் உதவி செய்வார். அதுக்கப்புறம் தேவன் நிறைய அற்புதங்கள் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. அதை சொல்லணும்னா நமக்கு இந்த நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு சில 2-3 சாட்சியை மட்டும் என் பிள்ளைங்க காரியத்தில் நடந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். என் பையன் 1.5 வயசா இருக்கும்போது நாங்க ஒரு ஒரு ஷாப்பிங்காக போயிட்டு பயங்கர மழை பெங்களூர்ல. ஒரு 2 வயசு இருக்கும் நினைக்கிறேன், 1.5 to 2 வயசுக்குள்ள பயங்கர மழை. நாங்க ஆட்டோல வந்துட்டு இருக்கோம். ஆட்டோல இறங்கி நாங்க மெட்ரோ ட்ரெயின் பிடிக்கிறோம். நாங்க கரெக்டா நிக்கிறோம். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அவனை பிடிச்சிட்டு இறங்கியிருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய மரம் ஆட்டோ மேல விழுந்துருச்சு. அந்த இடத்துலயும் தேவன் எங்களுக்கு வந்து எங்களை நினைத்தருளினார், எங்களை பாதுகாத்தாரு. இன்னொன்னு வந்து என்ன சொல்லணும்னா, என் பையனுக்கு வந்து கண்ணு வந்து பவர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுட்டோம். ஆனா வந்து அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு கண்ணாடி போட்டது மட்டும் இல்ல, கண்ணாடி கலட்டினா எனக்கு கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்ப ரொம்ப எனக்கு இருதயத்துல பிள்ளைங்க வலிக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு தாங்க முடியாதுல்ல. சோ அவன் வந்து வலிக்குதுன்னு சொல்லும்போது நான் அவன்கிட்ட வந்து தினமும் ஃபேமிலி ப்ரேயர்ல நீ வந்து உன் கண்ணுக்காக ஜெபம் பண்ணுடா, ஏசப்பா என் கண்களை சுகம் தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுடான்னு நான் சொல்லுவேன். அவன் வந்து சின்ன பையனா இருக்கிறதால அவனுக்கு தமிழும் ரொம்ப சொல்ல வராது. ஆனா அவன் வந்து ஒரு அரைக்குறையா அந்த ஜெபத்தை சொல்லுவான், ஏசப்பா என் கண்ணுல சுகம் தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். நீங்க நம்ப மாட்டீங்க, விதின் இயர்லயே அவன் எனக்கு கண்ணாடி வேணா, எனக்கு நல்லா கிளியரா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டான். இருந்தாலும் நான் அவன் கண்ணாடியை வந்து அவன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து விட்டேன். ஒருவேளை அவனுக்கு போர்டு தெரியலன்னா நீ பாத்துக்கோ, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அம்மா எனக்கு போர்டுலாம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சரி நம்ம எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போனோம். பார்த்தா அவனுக்கு கண்ணு எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. அவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது சுகம் வேணுமா, நீங்க வெயிட் பண்றீங்களா, ரொம்ப நாளா ஜெபம் பண்ணுங்க. அந்த சிறு பிள்ளையோட ஜெபத்தை கேட்டாருல்ல தேவன், அதே மாதிரி உங்க பிள்ளைங்களையுமே ஜெபம் பண்ண வைங்க. சிறு பிள்ளைங்களுடைய ஜெபத்தை தேவன் வந்து அதிகமா கேட்கிறாரு, சிறு பிள்ளைங்களை அதிகமா நேசிக்கிறாரு. நீங்க ஜெபிக்கும் போது தேவன் கண்டிப்பா அந்த சுகத்தை தருவாரு. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோங்கிறது போல தேவன் உங்களுக்கும் சுகத்தை தருவார். என் பையனுக்கு 15 மாசம், ஒரு 1.5 வயசு இருக்கும்போது நான் அவனை வந்து ஸ்கூல்ல ஜஸ்ட் ஒரு 2 hours 3 hours ஸ்கூல்ல விட்டுட்டு வருவேன். எனக்கும் ஒர்க் இருக்கிறதால சரி அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு வருவேன். ஆனா கூட சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா அவனுக்கு அங்க நடக்கிறது என்னன்னு என்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா அவன் நல்லா பாட்டு பாடுவான்.
அப்போ எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஏசப்பா என் பிள்ளைய வந்து நீங்க தான் பாதுகாத்துக்கணும். எனக்கு ரொம்ப இப்படி அவன் பேசக்கூட ஆரம்பிக்கல. அவன போய் நான் ஸ்கூல்ல விடுறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு பாரமா இருக்கும்போது, அவன் வந்து ஒரு பாட்டு பாடுறான். அந்த சிங்குக்கே வீல் நான் உண்டேன்ல. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்ன்னு அவன் பாடுறான். அப்ப ஏசப்பா நீங்க என் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர துதிச்சேன். ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம நம்ம எப்பலாம் கலங்கி இருக்கோமோ, அவர் வந்து ஒரு தாய் வந்து நம்ம பிள்ளைங்களுடைய கண்கள தகப்பன் நம்ம பிள்ளைங்க ஏக்கத்த பார்த்து பதில் அளிக்கிற மாரிதான். நம்ம எவ்ளோ ஏக்கமா, எவ்ளோ மனசு கவலையா இருந்தாலும், அந்த அந்த செகண்டே பதில் வரும். நான் அத வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன். யாரு மூலமானாலும் தேவன் பேசுவார். அந்த அவன் என் பையன் வந்து அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பாங்கும்போது, "ஏசப்பா நான் இனிமே பயப்பட மாட்டேன். நீங்க காண்கிறீங்க, நீங்க அவர காத்துக்கொள்வீங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப தைரியமா நான் அவன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன். தேவன் வந்து நான் ஒரு பிள்ளைய கேட்டேன். ஆண்டவர் எனக்கு 2 பிள்ளைகள குடுத்தாரு. எனக்கு 2வது பெண் குழந்தை. அவளுக்கு ஒரு 2 1/2 வயசு இருக்கும்போது, அ வண்டியில நாங்க 2 வீலர்ல சும்மா அந்த என் பையன் வந்து வருவான். ஸோ அவன பிக்கப் பண்றதுக்காக நானும், பாப்பாவும் அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே அப்படி நாங்க அந்த கார் வேல நாங்க வண்டியில வந்தோம். வந்துட்டு இருக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்ல மேல வந்து அந்த ஏணி போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டாப் பண்ணேன் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஏணி அப்படியே விழுது. அப்ப எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே படபடன்னு வந்துருச்சு. ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விழுந்துச்சு. நான் அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே நின்னு பார்த்துட்டே இருந்தேன். அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. நான் போயிட்டேன். இத பார்த்துட்டு இருந்த ஒரு சகோதரி அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க, "காட் இஸ் ரியலி கிரேட்டுங்க. நீங்க எப்படி பாருங்க கரெக்ட்டா வரீங்க. அதுவும் விழுது நீங்க நின்னு இருக்கீங்க" அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷாக்ல நான் வந்து ஆண்டவருக்கு கூட நன்றி சொல்லல. அப்ப அவங்க சொன்னோனே, "ஏசப்பா நீர் தான் என்ன வந்து என்னையும் என் பிள்ளையும் சுகமாய் பாதுகாத்திருக்கிறீர்" அப்படின்னு சொல்லி நான் நன்றி சொன்னேன். இது வந்து நமக்கு தெரிஞ்சு நமக்கு நடந்த விஷயங்கள். தெரியாமலும் நமக்கு நெறைய விஷயங்கள் நம்ம பின்னாடி நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் தான் நம்மள அனுதினமும் பாதுகாத்துட்டு வர்றாரு. எதுவுமே நம்ம வாழ்க்கையில எதேர்ச்சையா நடக்கவே நடக்காது. எல்லாமே ஆண்டவருடைய கிருபையும், இரக்கம் அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்குது. நம்ம வந்து அவருடைய வார்த்தைகள வந்து நமக்கு வாக்குத்தத்தமா வரும்போது, வாக்குத்தத்தத்த தேடி ஓடி போ வேண்டாம். ஆனா அவரே நம்முடைய வாக்குத்தத்தத்த குடுப்பாரு. வார்த்தைகள குடுப்பாரு. என்னைக்கெல்லாம் சோர்ந்து இருக்கீங்களோ, அனுதினமும் பைபிள் வாசிங்க. சோர்ந்து இருக்கும்போது பைபிள திறந்து வாசிங்க. சும்மா இப்படி குறி சொல்ற மாரி அத சொல்ல வரல நானு. பைபிள திறந்து வாசிக்கும்போது தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவாரு. தூக்கத்துல நமக்கு வந்து நம்ம ஏதாவது நம்ம இப்போ ரொம்ப சோர்ந்திருக்கோம் ஒரு மெசேஜ் பார்க்குறோம்னா, நீங்க அந்த மெசேஜ் பண்ற ஊழியக்காரர நீங்க குறை சொல்லி அதனால ஒண்ணும் கிடையாது. அவர் மூலமாவும் தேவன் பேசுவாரு. யார் மூலமாவது ஆண்டவர் வந்து நம்மளோடு கூட பேசி இடைப்படுவாரு. நம்ம சோர்ந்து இருக்கும்போது அவர் நம்மள ஆற்றி தேற்றுவாரு. நமக்கு சுகத்தை தருவாரு. நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அது கண்டிப்பா தேவன் பதிலளிப்பார். ஏன்னா அவர் நம்ம காண்கிற தேவன், நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன், நமக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு கொடுத்த இந்த கிருபையான நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.